அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்துல் காதிர் ஜீலானி என்ற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு மேலாக எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை புனைந்து அவர் அற்புதங்கள் நிகழ்த்தியதாக புழுகியிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவருடைய அற்புதத்தை விளக்கக்கூடிய அந்த தஃப்ரீஜுல் ஹாத்திரி என்கிற நூலில் வரக்கூடிய இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அது என்ன சம்பவம் என்று கேட்டால், ஒரு மனிதர் அப்துல் காதிர் ஜீலானிட்ட அவர் வாழ்ந்த காலத்தில் வர்றாராம். என்ன செய்கிறாராம், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், பிள்ளை வேணும் அல்லாட்ட கேட்க வேண்டியதானே. இவர்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கிட்ட ஒருவர் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், அத்துலுப்பு வழக்குன்னு தக்கிறேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் என்று அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். அப்போ அப்துல் காதிர் ஜீலானி சொல்கிறாரு, அல்லாஹ் நீ நாடியதை உனக்கு தருவான், முடிஞ்சு வரம் கொடுத்துட்டார். ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறாரு. யாருக்கு என்ன குழந்தை வருங்கிற விஷயத்தை யாராலையுமே அறிய முடியாது. ஒரு மனிதருக்கு என்ன குழந்தை அல்லாஹ் கொடுப்பானுங்கிற விஷயத்தை தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கிறான். யஹபு லிமை யஷாவு துக்கூர, நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்குறான். ஓ யஹபு லிமை யஷாவு இனாசா, நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்குறான். ஓ எஜாலு மை யஷாவு அகீமா, சில பேருக்கு பிள்ளை இல்லாதவர்களாக ஆக்குகிறான். அவ்யு ஜபிஜுகும் துக்குரானும் ஓ இனாசா, சில பேருக்கு ஆணும் பெண்ணுமாக கலந்து அல்லாஹ் கொடுக்குறான். இது நாடியவர்களுடைய கொடுக்குறது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி ஒருவருக்கு குழந்தை உண்டாகுமா உண்டாகாதாங்கிற ஒரு விஷயத்தை நபிமார்களால் கூட அறிய முடியாது. இந்த அடிப்படை நீங்கள் வழங்கிக்கிட்டால் தான் இந்த கதை எப்படிப்பட்ட பொய் என்பதை நீங்கள் வழங்க முடியும். ஜக்கரியா நபி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க மிக தள்ளாத வயசு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் பிள்ளையை கொடுக்கல. அவரே சொல்கிறார், இன்னி வகனல் அலும மின்னி, இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது. வஷ்தாலர் ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து மின்னுகிறது. இந்த நிலையில் ஒம்ராத்தி ஆக்கிரும், என் மனைவி வேறு பிள்ளை பேர் இல்லாதவளாக இருக்கிறாள், கிளவியாக இருக்கிறாள், அதனால் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்று அவர் அல்லாட்ட கேட்குறார். தள்ளாத வயசு ஆனாலும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், உன்ட்ட கேட்டுகிட்டே தான் இருப்பேன் என்கிறாரு. குழந்தையெல்லாம் பெறக்கூடிய பருவம்னு மனிதர்கள் விளங்கி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த பருவத்தையெல்லாம் கடந்துட்டார் அவர். அந்த கடந்த பிறகு என்ன செய்கிறாரு, அல்லாட்ட கேட்குறார். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, சரி உனக்கு ஒரு பிள்ளையை தர்றோம், இன்னானு பஷீருக்க பி குலாமின் இஸ்மு யஹ்யா, யஹ்யா என்ற பெயருடைய ஒரு பிள்ளையை உனக்கு தருகிறோம், நற்செய்தி சொல்கிறோம். நல்ல பிள்ளையும் கொடுத்து, அதுக்கு ஆம்பளை பிள்ளையும் கொடுத்து, நற்செய்தியும் சொல்லிடுறான், பேரையும் வச்சு கொடுத்துட்றான். பேர் வச்சு கொடுத்தவொன்னே என்ன செய்கிறாருன்னு அவர் கேட்குறார், அல்லாவே நான் அது இப்படி எனக்கு அடையாளம் வேணுமே, என் மனைவி குழந்தை உண்டாயிட்டாள் என்பதை சில மாதங்களுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இப்போவே எனக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுன்னு அவர் கேட்குறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆயத்துக்க அல்லா துக்கல்லிமன்னாச சலாசலையாலின் சவியா, 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது, அதை வச்சு விளங்கிக்க உன் மனைவி கர்ப்பமாயிட்டாங்களே. ஏன்னா கர்ப்பமாகிற விஷயத்தை 2-3 மாதத்துக்கு பிறகு தான் வெளிப்படையாக தெரிய முடியும். ஆனால் இவர் நினைக்கிறாருன்னா, என்றைக்கு என் மனைவி கருவுறுகிறாரோ அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிடணுங்கிறார், ஒரு அடையாளம் காட்டுங்கிறார். அடையாளம் என்னன்னு கேட்டால், என்றைக்கு உனக்கு பேச்சு 3 நாளைக்கு பேச வராது, ஊனம் குறையெல்லாம் கிடையாது, பேச்சில் வராமல் நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அது மாதிரி அந்த பேச்சு வராமல் உள்ள கண்டுபிடிச்சிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை உண்டாகுன்னு அல்லாஹ் நற்செய்தி சொன்ன பிறகு கூட அவரெல்லாம் அறிந்து கொள்ள முடியல. அல்லாஹ் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தா தான் செய்ய முடியும். ஆனால் இந்த சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் ஆம்பளை பிள்ளை கேட்டோன்னே ஆம்பளை பிள்ளை எல்லாம் தந்துடுவான்னு சொல்லிட்டார். அப்போ இவர் விடாமல் அந்த சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் மஜ்லிஸுக்கு வந்துடுவார். அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துருச்சு. இவர் சொன்னபடி ஒரு 10 மாதம் கழித்த பிறகு நெஞ்சிருக்கு குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே அது என்ன பொம்பளை பிள்ளையாக போச்சு. இவர் கேட்டது ஆம்பளை பிள்ளையில் கேட்டார். அப்துல் காதிர் ஜீலானி ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுன்னு கேட்டார். உடனே இவர் நேரம் வந்துட்டார். நமக்கும் உமக்கும் மத்தியில் பேசி என்ன பஞ்சாயத்து
ஆம்பளை பிள்ளை நான் கேட்டேன், இப்போ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே, நீங்கள் குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி முறையிடுறார். உடனே என்ன செய்கிறாருன்னா அவர், நீ வந்து இப்போ வீட்டுக்கு போ, அது பொம்பளை பிள்ளையாக மாறி இருக்குங்கிறார். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. இவர் நினைச்சிட்டாரு, நான் பொம்பளை பிள்ளைன்னு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி இருக்கும்போது எப்படி எல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளை ஆக்க முடியும், பொம்பளை பிள்ளை ஆக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, நீ போ இப்போ வீட்டுக்கு, இப்போ ஆம்பளை பிள்ளையாக மாறுக்கு, பெத்த பிள்ளை பெண்ணாக பிறந்த பிள்ளை என்ன செய்யுது ஆம்பளை பிள்ளையாக மாறுகிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ இவர் எங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க, இந்த ஒரு மனிதரை வந்து அல்லாஹ் தான் இந்த மாதிரி நினச்சதெல்லாம் செய்யக்கூடியவன். அல்லாஹ் கூட இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான், பொம்பளை பிள்ளைய பிறந்த பிடிச்சி ஆம்பளை பிள்ளை ஆக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் கருவறையில் இருக்கும் பொழுது மாணவர்களை அனுப்பி என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து எழுதுகிறான். என்னவெல்லாம் எழுதுகிறான், இந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா, இது நல்ல அமல் செய்கிற குழந்தையா இருக்குமா, கெட்ட செயலை செய்யுமாண்டு பல ரிஸ்க் எவ்வளோ காலத்துக்கு இது வாழ்க்கை இருக்கும், என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதெல்லாம் கருவில் இருக்கும்போதே விதி எழுதப்பட்டது. அதுதான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு, நமக்கு என்ன எழுதப்பட்டதோ அதைத்தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று எழுதப்படுகிறது, மலக்கு கேட்பார், அதை கருண் அவுன்சா, யாரில் இது ஆம்புலன்னு எழுதவா பொம்புலன்னு எழுதவான்னு கேட்பார். உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது அல்ல என்ன செய்வான், ஆணுன்னு ரெக்கார்டு பண்ணோன்னா ஆணாயிரம், பெண்ணுன்னு ரெக்கார்டு பண்ணால் பெண்ணாயிரம்ன்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் இருக்கிறது. அப்போ கருவில் இருக்கும் பொழுது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா என்பதை வந்து அல்லாஹ் டிசைட் பண்ணி சொல்லிடுறான். அது பதிவு செய்ய ரெக்கார்டாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒன்றை வந்து அல்லாஹ் எழுதின விதியவே இவர் மாற்றுறார். எப்படி மாற்றுறாரு, நீ பொம்பளை பிள்ளை எழுதினா எனக்கு அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்வாரே. ஆனால் இவர் எந்த தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறவராக காட்டுறாங்க, இவர் எப்படியான ஒரு அழகாக மக்கள் மத்தியில் காட்டுறாங்க. முதல்ல இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவர் நல்லடியார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் பர்மிஷன் வாங்கி தான் அற்புதம் செய்யணும். இவருக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு நபி கிடையாது. நபிமார்களோட அற்புதங்கள் க்ளோஸ் ஆகிவிட்டது. அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இவர் நினச்சதெல்லாம் நடக்கிறது. இவர் என்ன விரும்புகிறாரோ அதையெல்லாம் சொல்லுகிறாரு. அதுக்கெல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு போயிட்டுருக்கிறான். அல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறான். அம்மாடி அப்துல் கார் சொல்லிட்டார என்ன பண்ணுறேன்னு சொல்லி செய்கிறான், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையை மாற்றுறான். அல்லாவே இவர் கீழேங்கிற அளவுக்கு சொல்கிறான். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு பில்டப். அதனால தான் மொய்தீன் ஆண்டவர் ஆகுறார். இவர் மொய்தீன் ஆண்டவர்லாம் ஆக்குன காரணம் என்னென்னு கேட்டால், இவர் ஆண்டவர் செய்கிற வேலை பூரா செஞ்சுருக்கிறாரு, அல்லாவுக்கு மேலையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு கட்டுக்கதை. அதே மாதிரி வந்து இன்னொரு கட்டுக்கதையை பாருங்கள். அது என்ன கட்டுக்கதைன்னா, இவருடைய காலத்தில் அப்துல் கார் ஜிலானியுடைய காலத்தில் வந்து பர்ஹானியூர், அது வடநாட்டில் உள்ள ஊராக இருக்குன்னு நினைக்கிறேன், அது பாகிஸ்தானில் இருக்கா ஈராக்கில் இருக்கான்னு தெரியலை. பர்ஹானியூருங்கிற ஊரில் வந்து என்ன செஞ்சாராம், ஒரு ஆள் இருந்தாராம், இந்து மதத்தை சேர்ந்தவர். அப்போ இந்தியா தான். இப்போ இந்து மத ரஜுலுன் தூமாலி மினல் ஹுனூதி, இந்து மதத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மின் அபதத்தின்னார், நெருப்பை வணங்குறவராம். அவர் யார், இவருடைய காலத்தில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் நெருப்பை வணங்கக்கூடியவராக இருந்தாராம். அவருடைய வீடு எங்கள் வீடும் பக்கத்தில். அது யார் சொல்கிறா, மியான் அலுமத்துல்லாங்கிற ஒரு பெரியார் சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார், நல்ல பணக்கார ஒரு ஆள். அவர் எங்கள் வீடு அவர் வீடும் பக்கத்தில் உள்ளது. ஆனால் அவர் என்ன செய்வார்னா, அந்த அப்துல் கார் ஜிலானின்னு அப்படி மதிப்பார். அவர் அப்துல் கார் ஜிலானி மேலே எனக்கு ரொம்ப அவருக்கு பிரியம் மரியாதைலாம் இருந்துச்சான். அதனால் என்ன செய்வார்னு கேட்டால், அப்துல் கார் ஜிலானுடைய அந்த பிறந்த நாள் வரும்பொழுது வருஷம் வகையாக உணவுகளை சமைப்பாராம். எது உள்ள அஃபாதில உள்ள அக்காபிர உள் ஃபுக்கரா, ஏழைகள் பெரியார்கள் அவங்களெல்லாம் அழைத்து உணவளிப்பாராம். அதே மாதிரி மெழுகுவத்தியை கொளுத்தி அலங்காரம் பண்ணுவாராம். இதுக்கு அப்துல் கார் ஜிலானி இவர் இந்து மதத்தை சேர்ந்து நெருப்பு வணங்குறாளாம். ஆனால் இவர் மேலே ஒரு பிரியமா, யார் மேலே, இவர் பில்டப் பண்ண கதையை பார்த்து பிரியப்பட்டார் போல இருக்குது. அப்துல் கார் ஜிலானிக்காக செய்கிற மெழுகுவத்தியெல்லாம் கொடுத்துனாங்களாம். ஒரு செய்யினில் மஜ்லிஸ் பி அன்வாய் ஜீனா, வகையான அலங்காரங்களை கொண்டு ஒரு சபையை அழகுபடுத்துவாராம். நான் இப்போ நறுமணங்கள்லாம் போடுவாராம். இப்படிலாம் இருந்தவுடனே அந்த ஆள் இறந்துட்டாராம். யார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், இந்து மதத்துக்காரரு, பணக்காரரு. வருஷம் அந்த அப்துல் கார் ஜிலானிக்கு மேலே மரியாதை வைத்து அந்த பிறந்த நாளை நல்லா கொண்டாடுவார். அந்த மாதிரி கொண்டாடுறவர் இறந்துட்டார். இறந்தவன்னு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இந்து மதத்து மக்கள் எல்லாம் அவரை கொண்டு போய் அவங்க மதப்படி எரிப்பாங்கள்ல, எரிக்கிற ஒரு அமைப்பு உள்ள ஒரு அந்த மதம் 2 பிரிவு இருக்குது. இவங்க எரிக்கிற பிரிவு ஒன்று வருது. அவங்க என்ன செஞ்சாங்களாம், இவர் வந்து செத்துட்டார், நம்ம எரித்து சாம்பல் ஆக்கிறோன்னு சொல்லி அந்த சுடுகாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் எரிக்கிறாங்க.
எரிக்க போன உடனே நிறைய விறகுலாம் குவிச்சு வச்சு தீ வச்சு கொளுத்துனா விறகு பூரா எரிஞ்சு போச்சான். இவருடைய உடம்புல ஒரு முடி கூட எரியலையாம். வச்ச மாதிரி இருக்குதான், பாடி என்ன செய்யலை, எரியலையாம். எரியறது கொண்டே வச்சாங்களாம், நெருப்பெல்லாம் கொளுத்துனாங்களாம், விறகுலாம் எரிஞ்சு போச்சு. இவருடைய பாடிக்கு என்ன வரல, ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் என்ன செய்யாங்கன்னா, கொஞ்சம் நெய் அதெல்லாம் ஊற்றுறோம், நல்லா எரியட்டுமேண்டு. சரி விறகுல தான் எரிய மாட்டேங்கிறாரு, நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றுவோம் நெருப்பில் அப்படின்னு, அது கொஞ்சம் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும்ல, அதன்படி விட்டோன்னு என்ன செஞ்சால் அதுக்கு பிறகு எரியலையாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, மேலே நெருப்பை கொண்டாந்து விட்டுறாங்க, மேலும் மேலும் கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே விறகு தான் எரியுதே தவிர இவர் பாடி வச்ச மாதிரி இருக்கிறான். என்ன மாதிரி உடலை வச்சாங்க, எரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குதான். அப்போ உலாஃபீஷ் அரத்தின் ஜசதிஹி, அவருடைய உடம்புல ஒரு முடி கூட எரியலை, முடி லேசான தீயிலே எரிஞ்சிடும், அந்த முடி கூட எரியாமல் அந்த பாடி இருக்குது. இன்னொன்று நினச்சேன்னா, அவங்க ரொம்ப மசூரா பண்ணாங்களாம், என்னடா இது நம்ம எரித்து சாம்பலாக்குறது நம்ம மதத்தினுடைய கடமை, செய்ய முடியாமல் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த குடும்பத்தாரெலாம் ஆலோசனை பண்ணி, இவரை ஓடுற தண்ணியில், அதை ஆற்றுல தூக்கி போட்டுருவோம், இந்த பாடி என்ன செய்வோம் ஆற்றுல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆற்றுல தூக்கி போட்டாங்களாம். போட்டவுடனே அப்போ என்ன செய்யலாம், அப்போ ஒரு ஆவியாக இருந்தாராம். அவர் கனவுல எல்லாம் வந்துட்டானான், என்னுடைய அடியார் ஒருத்தரை ஆற்றுல போட்டிருக்கிறாங்க, அந்த உடலை எடுத்துகிட்டு போய் இவர் நெருப்பு வணங்கி, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள், ஆனால் அப்துல் காதர் ஜிலானி மேலே பிரியம் வச்சுருந்தாராம். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்துல் காதர் ஜிலானுடைய மூலு தான் ஓதலையை தவிர அம்புட்டும் செஞ்சுருக்கிறார். அவ்வளவு சடங்குகள்லாம் செஞ்சு அந்த விழா கொண்டாடின காரணத்தினால என்னுடைய அப்துல் காதர் ஜிலானி நேசருக்கு வேண்டப்பட்டவர் அவரை கொண்டு ஆற்றுல போட்டாங்க. நீ அந்த பாடி எடுத்து நல்லபடியாக குளிப்பாட்டி நீ ஜனாசா தொழுகை நடத்தி நீ அடக்கம் பண்ணுன்ட்டு ஒரு அவுளியாவுக்கு என்ன அல்லா கனவுல சொன்னானா. அந்த காலத்தில் ஒரு அவுளியா ஒருத்தர் இருந்தாராம். அந்த அவுளியாட்ட அல்லா கனவுல காட்டணும்னு நினைஞ்சாரான். உடனே அவர் பிடிச்சி அவர் எப்படின்னு கேட்டால், அண்ணல் ஹிந்தல் ஃபுலானி, இந்த இந்து மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு, அகது அவுலாதில் மாணவியின், அவர் ஆன்மீக வகையில் என்னுடைய பிள்ளைகளை சேர்ந்த அல்லா சொல்கிறான், அல்லாவுக்கு பிள்ளை, அவர் என்னுடைய பிள்ளையை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அவர் சாதுல்லான்னு என்னிடத்துல பேர், அல்லாவிடத்தில் என்ன பேர் அவருக்கு, நீங்கள் எந்த நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நான் அவருக்கு வச்ச பேர் சாதுல்லான்னு பேர் வச்சுட்டேன், எந்த அகலில்லான்னு சொல்லிட்டு அவரை பிடிங்கி கழுவுனோடனே ஜனாசாத்துல அடக்குனாங்களாம். அப்போ அல்ல வாக்களிச்சானா, இன்னி லா ஹர்ரிக்கும் முரீதிக்கு பின்னாரி பித்னியா உள்ளாகிறா. அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து அல்லா சொன்னானா, அப்துல் காதர் ஜிலானியை உன்னுடைய முரீதை துன்யாவுலையும் நெருப்புல எரிய விட மாட்டேன், ஆகிரத்தில் நெருப்புல எரிய மாட்டேன், துன்யாவில் எரிக்க பார்க்குறாங்க அதுக்கும் விட மாட்டேன், நாளைக்கு நரகத்துலேயும் வெறுப்பு விட மாட்டேன். அப்போ இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் ஒருவருக்கு சொர்க்கம் எப்போ கிடைக்கும், ஈமான் இருந்தால் தான், அல்லாவை ஏற்றுக்கிட்டால் தான் என்ன செய்யும் சொர்க்கம் கிடைக்கும். அது இல்லாமல் அவர் என்னத்தை செஞ்சாலும் அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பது இஸ்லாமிய அடிப்படை. இவங்களே சொல்கிறாங்க, அவர் இது நெருப்பு வணங்கிட்டு இருந்தார். இப்போ நெருப்பு வணங்கிட்டு இருந்தாரோ அவர் போய் சேர வேண்டிய இடம் நெருப்பு தானே. ஆனால் என்ன செய்கிறாரோ, அப்துல் காதர் ஜிலானி மேலே பிரியம் வச்சுட்டாராம். அவருடைய முரீது என்ற காரணத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேன், எரிய விட மாட்டேன். பார்த்தியா, துன்யாவிலும் எரிய விடலை, இதே மாதிரி ஆகரத்திலும் எரிய விட மாட்டேன்னா இஸ்லாமி எத்தனை ஒரு அடிப்படையை தகர்க்கிறது. அவர் மேலே பிரியம் வச்சா போதுமா? அபூலஹபை விட ரசூல்லா மேலே பிரியம் வச்ச ஆள் யார்? ரசூல்லா பிறக்கிறாங்க, பிறந்த உடனே அந்த பிறந்த செய்தியை கேட்டதுக்காக வேண்டி அந்த செய்தியை சொல்ல வந்த தன்னுடைய அடிமையை விடுதலை செய்கிறார். யார்? அபூலஹப், சின்ன பாப்பா. அவர் நமக்கு அண்ணன் புள்ள பிறந்துருச்சேன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ பிரியம் வச்சுருந்தார். வெறுப்பு எங்கே வருது? அல்லாவுடைய தூதர்னு சொல்லி இந்த கல் மண்ணை வணங்காதுன்னு சொன்னோன்னா வெறுப்பு வருது. அது வரைக்கும் 40 வயசு வரைக்கும் அபூலஹபுக்கு ரொம்ப பிரியம், ரசூல்லா மேலே அவ்வளோ பிரியம் வைத்திருந்த ஒரு ஆள் தான். ஆனால் அந்த பிரியம் ஏதாவது உதவுனுச்சா? இல்லை. எஸ்லா நாரன், அவன் நெருப்பில் நுழைவான் எல்லாம் சொல்லி காட்டினான், நெருப்பில் கரகுவான். தப்பத்தியதா அபிலஹபின் ஒரு சூறாவை இறக்கி எஸ்லா நாரன் தாத்தலஹபின், குளிர்ந்து விட்டு எரிகிற நரகத்திற்கு செல்வான்னு ரசூல்லா மேலே நேசம் வச்சுருந்தாலும் பிரியம் வச்சுருந்தாலும் சொந்தக்காரராக இருந்தாலும் என்ன செய்வார், அவருக்கு அதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவர் அபூலஹபை விட்டுருங்க, அபூ தாலிப் இருந்தார், ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார். இவர் ரசூல்லாவுக்கு எதிரியாக இருக்கலை, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறலையே தவிர அவர் ரசூல்லாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ரசூல்லா மேலே யார் கை வைக்க மாட்டாங்க, அதுக்கு அரணா நின்று தடுப்பார். அந்தளவுக்கு சமுதாயத்தில் செல்வாக்கு உள்ள ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமாக இருந்தார். அவரை பற்றி ரசூல்லா சொல்லும்போது அவர் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேனார். ரசூல்லா மேலே பிரியம் இருக்குது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. கடைசி சக்கராத்துடைய ஹால், அவருடைய சக்கராத் மக்காவில் இருக்கும்போது நடக்குது. சக்கராத்துடைய நேரம் நெருங்கினவுடனே ரசூல்லா போகிறாங்க,
பெரிய தகப்பனாரை பார்க்குறதுக்கா போய், தந்தையே இந்த மாதிரி வந்து நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க, கடைசி நேரம் வந்துருச்சு, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் அபூஜஹல் போன்றவர்களும் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா முக்கியமான பிரமுகராக இருந்தால் அவர் இறந்து போகிற நேரத்தில் வந்து விசாரிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே என்ன செய்யணும்னா அபூஜஹல் போன்றவர்களும் இருக்கிறாங்க. அபூஜஹல் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபு தாலிபே, நீ வந்து மகன் சொல்ல கேட்காத, உங்கள் அப்பம்பாட்டனுடைய மார்க்கத்தில் நீ மரணிச்சிரு, உங்கள் அப்பம்பாட்டன்லாம் இந்த கல் மண்டை தான் வணங்கிட்டு இருந்தாங்க, அந்த தெய்வங்களை வேணான்னு இருந்தாலும் சொல்கிற மகன், அதை நீ கேட்காதன்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அபு தாலிபுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு மாற்றமான அட்வைஸ் அவங்க பண்ணுறாங்க. கடைசியில் கிட்டமா குழம்பி போய் இறுதி என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அப்துல் முத்தலிபு மார்க்கத்தில் மௌத்தா போகிறேன்ட்டார். அப்துல் முத்தலிப்னா அவர் வாப்பா, அதை காஃபிரா மௌத்தா போகிறேங்கிறார். எங்கள் அப்துல் முத்தலிப் எதில் இருந்தாரோ அதில் நான் மௌத்தா போய்க்கிறேன். மகன் சொல்ல கேட்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல கேட்கலன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய கவலை. என்ன கவலை? யாரோ நம்ம சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, நம்ம பெரிய தகப்பனார் வரல, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், நிறைய இஸ்லாத்துக்கு வந்து உறுதுணையாக நின்றார். இவர் இறந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, இவர் இருக்கிற வரைக்கும் கை வைக்க பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பாக இருந்தவர் இறந்துட்டாரன்னு கவலைப்படுறாங்க. அப்போ இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்கள் பெரிய தகப்பனாருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இறந்து போயிட்டார, மறுமையில் உங்கள் பெரிய தகப்பனார் நரகத்துக்கு போகாமல் உங்களால் என்னமாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது, கடைசி படித்தரம் என்னன்னு கேட்டால், கால் பாதம் வரைக்கும் நெருப்பில் போட்டு உடம்புலாம் கொதிக்கும், மூளையெல்லாம் கொதிக்கும், அதான் குறைஞ்சபட்ச தண்டனை. அப்படி ஒரு தண்டனை நரகத்தில் இருக்கிறது. அந்த தண்டனைக்கு நான் சிபாரிசு பண்ணுவேன். யாருக்கு? அபு தாலிபுக்கு. வந்து இவர் வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாட்டாலும் பக்கப்படம் நின்றார், இஸ்லாத்தில் வருவதற்கு தடையாக இல்லை. அவர் மகன் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு குறுக்கணிக்கலை. அவர் அபு தாலிப் மகன் தானே அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது குறுக்கணிக்கலை. குடும்பத்தாரெலாம் வந்து இஸ்லாத்தை, உம்முஹானி உங்கள் மகள், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தடையாக நிற்கலை. அவர் வரலையே தவிர அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்தாங்க, அதுக்கு தடையாக நிற்கலை. மற்றவங்க வருவதற்கு உறுதுணையாக நின்றார், சப்போர்ட். இவ்வளவும் செஞ்சுருக்கிற காரணத்தினால அவர் ரசூலுல்லாஹ் மேலே பிரியம், அவ்வளோ பிரியம், கடைசி வரைக்கும் பிரியம். இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறலங்கிறத கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் இவர் மாதிரி யாரும் வைக்கலை. அவ்வளோ பிரியம் வச்சுருந்த ஒரு ஆளை என் மீது பிரியம் வச்ச காரணத்தினால் அவரை நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை. என்ன அதிகபட்சமாக அவர் காஃபிர்கள்லையே குறைஞ்ச தீமை செஞ்ச காஃபிராக இருக்கார். அதனால் நரகத்திலே கடைசி தண்டனை இருக்குல்ல, அந்த கடைசி தண்டனைக்கு நான் சிபாரிசு பண்ணுவேன். நரகத்திலிருந்து மீட்பதற்கு சிபாரிசு பண்ணணும்னு சொல்லலை ரசூல். அல்லாஹ் வந்து கடைசியான தண்டனை, மென்மையான தண்டனை தான். அதுலேயே மூளையெல்லாம் கொதிக்குமா. அந்த நெருப்பு காலில் வச்சு பாதத்தில் நெருப்பு நிப்பாட்டி வச்ச உடனே அந்த வெப்பத்தினால் மூளை கொதிக்குங்கிறாங்க. அவ்வளோ பெரிய கடுமையான வேதனை தான் உள்ளதில். கம்மியான வேதனை, கடுமையான வேதனையாக நமக்கு தெரிஞ்சாலும் மற்ற வேதனையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியான வேதனை. அப்போ அவங்க பெரிய தகப்பனாருக்கு என்ன செய்வேன்னு கேட்கும் பொழுது, இந்த கடைசி பட்ச தண்டனை இருக்குல்ல, அதுக்கு நான் சிபாரிசு பண்ணுவேன். ஏன்னா ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவருக்கு சொர்க்கத்துக்கு நான் சிபாரிசு பண்ண மாட்டேன், நரகம் தீண்டாது என்பதற்கு நான் சிபாரிசு பண்ண மாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெரிய தகப்பனார் அளவுக்கு யார் இந்த 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 நெருப்பு வணங்கி இருக்கிறாரு, இவர் வந்து அப்துல் காதர் ஜிலானி விரும்பினார்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பெரிய தகப்பனார் அளவுக்கு விரும்பியிருக்க முடியாது. பெரிய தகப்பனார் வந்து நிறைய ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட் பண்ணி உறுதுணை, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் வளர்த்தவர். அவருடைய பாட்டனார் இறந்த பிறகு வளர்த்தது யார்? சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து சோறு போட்டு வளர்த்தது அபு தாலிபு. அவங்கள கூட்டிகிட்டு போய் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது யார்? அபு தாலிபு. அவர்கிட்ட வியாபாரத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தையிலேருந்து சிறுவர்லேருந்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செஞ்சவருக்கு நிலவு என்ன? நரகம்தான். நரகத்தில் கடைசி நிலை, நரகத்தில் கடைசி நிலை. அப்போ நரகத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத யாரும் தப்பிக்க இயலாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இந்த நிலைமைன்னா இவருக்கு முறிதான். அவர் இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாராம். ஆனால் அப்துல் காதர் விழா கொண்டாடுவாராம், விளக்கு போடுவாராம், சோறாக்கி போடுவாராம், இருந்தாலும் உபசரி பண்ணுவாராம், வருஷத்துக்கு கூட இதை செஞ்சிருவாராம். இது என்ன செஞ்சிருமா? அந்த துன்யாவிலே ஒரு நெருப்பு தீண்டாதான். ஆகரத்தை சொர்க்கம் போவார்னு எழுதி வச்சுக்கிறானுவா. ஆகரத்தில் நெருப்பு தீண்டாதுன்னு அர்த்தம், சொர்க்கத்திற்கு போவார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பொய்களை வந்து எந்த அளவுக்கு ஆக்குறாங்கன்னு கேட்டால், இஸ்லாமிய அக்கீதாவை பற்றி தெரியலை, வரலாறு தெரியல, இஸ்லாமிய கொள்கை என்ன, ஈமான் இல்லாமல் எந்த ஒரு அமலாவது பயன் தருமா? இஸ்லாமிய அடிப்படை என்ன? ஈமான் இல்லாமல் என்ன தான் செய்யட்டுமே, அதற்கான கூலி உலகத்தில் கிடைக்குமே தவிர மறுமையில் அவருடைய எந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது.
அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு நம்பணும், மறுமையை நம்பணும். அப்படி நம்பி செஞ்சால்தான் எந்த ஒரு அமலும் பயன் தரும் அப்படிங்கிறது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. இது எல்கேஜி மாதிரி உள்ளது. இந்த அடிப்படை கொள்கையில் 72 கூட்டத்தில் யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. 72 கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈமான் இல்லாட்டி சொர்க்கம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஷாபியாக இருக்கட்டும், அனபியாக இருக்கட்டும், ஷியாவாக எவனா வேண்டாலும் இருக்கட்டும், எல்லாருடைய கொள்கை என்னென்னு கேட்டால், ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம். ஈமான் இல்லாமல் துன்யாவில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நன்மை மறுமையில் கிடைக்காது. அப்போ இஸ்லாமிய அடிப்படை கொள்கை இதுதான். 72 கூட்டத்தாரும் ஒத்துக்கொண்ட கொள்கை இதுதான். அனைவரும் நம்பி இருக்கிற இந்த பேசிக்கே விளங்கின ஒருத்தன் இந்த கதை எழுதுவானா? கற்பனை தான் பண்ணுறான். அந்த கற்பனை பண்ணுறவன் எவ்வளோ ஒரு மடையனாக இருக்கான்னு கேட்டால், இவனுக்கு இஸ்லாமிய அடிப்படையே தெரியல. இப்படி ஒருத்தன் இருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் நடக்கும்போது அப்துல் காதர் ஜிலானி விட்டுருங்க, ரசூலுல்லாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் என்னமோ செய்கிறான். அந்த உலகத்தில் வாழும்போது வருஷம் ரபியுல் அவ்வளோ வந்துருச்சுன்னா என்ன செய்கிறான்? சோத்தாக்கி போட்டு அலங்காரம் பண்ணி செய்கிறான். அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? போக முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை அப்படி செஞ்சால் கூட போக முடியாது என்பது தான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருக்கும் பொழுது, இந்த கொள்கை எங்கேருந்து எடுத்தாங்க? இவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி, குரானை பற்றி, ஹதீஸை பற்றி, இஸ்லாமிய அடிப்படை எதை பற்றியும் கவலை கிடையாது. இந்த ஒரு மனிதரை ஈசா நபி எப்படி அல்லா மாதிரி ஆக்குனாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஆக்கிவிடணும், ஆக்கி இந்த மார்க்கத்தை நாசமாக்கிடணும் என்பதற்காக வேண்டி பிளான் பண்ணி ஒரு நுழைந்த ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்டவர் தான் இவர். யார் இப்படியான ஒரு ஆளை உண்டாக்கிட்டான்? அப்துல் காதர் ஜிலானி வச்சு அவங்க நரகத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம இப்படி ஒரு ஆளை இஸ்லாத்தில் உண்டாக்கி என்ன செய்வோம்? அதனால எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு வந்துட்டாரு. அல்லா ரசூல் மெய்துன்ட்டாங்க. இல்லை உட்காந்தா யா மொய்துங்கிறான், நின்றா யா மொய்துங்கிறான். அப்போ அப்துல் காதர் ஜிலானி இந்த கௌசுல் ஆலம் மகத்தான ரட்சகருங்கிறான். அல்லாஹ் கொடுக்குற பேரை என்ன செய்கிறான்? கௌசுல் ஆலம்னா மகத்தான ரட்சகர். மகத்தான ரட்சகர்னு அவருக்கு பட்டத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கண்டிப்பாக இஸ்லாத்தின் பெயரை கெடுப்பது, தௌஹீதிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவதற்காக இவர் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆள். இவர் மீது கதைகளை புழுகி இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம்? இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் நக்ஷபந்துனுக்கு நக்ஷபந்தியா தரிக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நக்ஷபந்தி என்பவரை பற்றி, அதாவது இவருடைய காலம், அப்துல் காதர் ஜிலானியுடைய காலம் 471 561. 471 பிறக்கிறாரு, 561 இறந்துடுறாரு. யார்? அப்துல் காதர் ஜிலானி. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார். 717வது ஆண்டு ஒருவர் வருவார். யார்? இந்த அப்துல் காதர் ஜிலானி நக்ஷபந்தின்னு ஒரு ஆள் வந்தார். அவரை பில்டப் என்ன பண்ணணும்? அவரை பற்றி அப்துல் காதர் ஜிலானி முன்னறிவிப்பு செஞ்சார்னு சொல்லி விட்டுறணும். நக்ஷபந்தி தரிக்கான்னு ஒரு ஆள் ஏமாத்துறதுக்கு ஃப்ராடு ஒருத்தர் வந்தார். அந்த நக்ஷபந்தியா தரிக்காங்கிற பேரில் அவரை கொண்டாடி தரிக்கா நிறைய இருக்குது. அந்த நக்ஷபந்தியா தரிக்காவில் பெரிய பெரிய தப்லீக் கூட உலமாக்கள்னா அந்த தரிக்காவில் உள்ள ஆளுக்கு தான். அந்த நக்ஷபந்தியாங்கிற ஒரு ஆளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் ஒருத்தர் பிறப்பார் என்பதை அப்துல் காதர் ஜிலானி முன்னறிவிப்பு செஞ்சிட்டாரு. செஞ்சவுடனே என்னாச்சுன்னு கேட்டால், அல்லாவுக்கு இஸ்முல் ஆலம்னு ஒரு பேர் இருக்குதான். அல்லாவுடைய பல பேரில் மகத்தான பேர்னு ஒன்று இருக்குதான். அது யாருக்குமே தெரியாதான். அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறானா. அந்த பேரை சொல்லி துவா செஞ்சுட்டா உடனே நடந்துருவான். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இவர் எல்லா தவமும் செஞ்சாராம், இஸ்முல் ஆலம் கண்டுபிடிக்க முடியலையா. உடனே அப்துல் காதர் என்ன பண்ணார்னு கேட்டால், அவர் நெஞ்சில் காட்சி தந்து அந்த அல்லாவுடைய இஸ்முல் ஆலம்ங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அதை பதிச்சாராம். நக்ஷுன்னா பதிக்கிறது, நக்ஷபந்திங்கிறாங்கல்ல. நக்ஷுங்கிற வார்த்தைக்கு போய் அர்த்தம் என்னென்னு கேட்டால், அல்லாவுடைய பேரை இவருடைய இதயத்தில் இஸ்முல் ஆலத்தை பதிச்சு வச்சுட்டாராம். அதுக்கு பிறகு இவருக்கு பயங்கரமாக பவர் ஏறிடுச்சான். நினச்செல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். இப்படியான ஒருத்தர் வருவார் என்று சொல்லி அவரை முன்னறிவிப்பு செஞ்சார்னு சொல்லி நக்ஷபந்தியத்தை ஒவ்வொருத்தரும் இவரை பயன்படுத்தி ஏதாவது ஒரு அவுளியா பட்டம் கொடுக்க நினச்சா என்ன செய்யணும்? அவரோட ஜாயின் பண்ணிட வேண்டியது. உங்கள் ஊரில் ஒரு தர்கா கட்டுறேன்னு வைங்க, அது அவுளியா வாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? இவரை பற்றி அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள்னு சேர்த்து விட்ற வேண்டியதான். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நக்ஷபந்திங்கிறத பற்றி புழுகு மூட்டைகள் அவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். இன்னும் நிறைய இது குறித்து நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் ஆந்திரா முதலமைச்சர் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், நம்ம குடும்ப கட்டுப்பாடை உங்களுக்கு ரொம்ப வலியுறுத்திட்டு வந்தோம், அதன் அடிப்படையில் எல்லாம் குழந்தைகளை கம்மி பண்ணிட்டு வந்தீங்க. கூட யார் 2 பிள்ளைக்கு மேலே பெறுறாங்களோ அவங்க பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னா சட்டம் இருக்குது ஆந்திராவில். 2 பிள்ளை முதல்ல பஞ்சாயத்தில் போட்டிடுறாங்க, என்ன செய்யணும்? வார்டுக்கு போட்டிடலாமே, புள்ளை எத்தனைன்னு கேட்பாங்க. 3 போட்டியிட முடியாது. 2 1 புள்ளை அவங்க தான் போட்டியிட முடியும்னு இவர் தான் சட்டம் கொண்டு வந்தார்.
அதை நான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன், இப்போ அந்த சட்டத்தை திருத்த போகிறேன், யார் 2 பிள்ளைக்கு மேலே பெறுறாங்களோ அவங்க தான் போட்டியிடணும், 2 பிள்ளைக்கு கீழே உள்ளவங்க போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு சொல்கிறார். அதுக்கு என்ன ரீசன், அதான் முக்கியமான என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், தென்னிந்தியாவில் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த தென்னிந்தியாவில் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது. மற்ற வட மாநிலங்கள்லாம் 2.1ங்கிற கணக்கு, 2.1ன்னு சொன்னால் ஒரு தம்பதி இருக்காங்கன்னு வைங்க, 2 பேர் வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து 2.1 புள்ள பெறுறாங்க. அப்படி பெற முடியாது. அது 2ல் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். 20 வச்சுக்கிறோம். 20 தம்பதி இருந்தாங்க, 20 ஆணும் பெண்ணுமா சேர்ந்து 20 பேர் இருக்காங்க. 10 தம்பதி, 10 ஜோடி இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க. இந்த 20 பேரும் 21 பிள்ளையை பெறுறாங்க. அப்படி 2.1 எவ்வளவு, 20 பேர் இருந்தாங்கன்னா இவங்க செத்த பிறகு 21 சந்ததி விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த கணக்கில் வந்து வட இந்தியா முழுவதும் மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு 20 பேரும் 21 ஆகுறாங்க. ஒரு 20 பேர் கொண்ட ஒரு தம்பதியர் வந்து 21 பிள்ளையை பெற்றுட்டு போகிறாங்க. ஒருத்தர் 4 பெறுவார், ஒருத்தர் 3 பெறுவார், ஒருத்தர் பிள்ளையே இருக்காது. பல விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து கொடுத்து ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 2.1ங்கிற கணக்கில் இருக்கிறது. அப்போ மக்கள் தொகை குறையாது. 2 பேரை பெற்றுக்கிட்டு இருந்தால் கூட அதே சீராக தானே இருக்கும். 100 பேர் உள்ளவங்க 2 பேர் 2 பிள்ளையை பெற்றாங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை அதே மாதிரியே இருக்கும். 2.1 இருந்துச்சுன்னா மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே வரும். இங்கே என்ன நிலைமைன்னு கேட்டால், ஆந்திராவில் 1.6 தான். அதான் 20 பேர் 16 பிள்ளையை தான் பெறுறாங்க. 20 பேர் கணவன் மனைவின்னு 20 பேர் இருக்கிறாங்க. கணவன் 10, மனைவி 10. இந்த 20 பேரும் சேர்ந்து பிள்ளை எவ்வளோ பெறுறாங்கன்னா 16 தான் பெறுறாங்க. அப்போ ஒவ்வொரு 10 குடும்பத்துக்கு 4 மைனஸ் ஆகும். நீங்கள் 20 பேர் செத்துருவீங்க, உங்கள் சந்ததியாக 16 தான் இருப்பாங்க. ஒவ்வொரு 20ல் 16 இருந்தாங்கன்னா 4 நாள் குறையும்ல. அப்போ நம்ம மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. ஆந்திராவில் இங்கே 1.4. இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது. ஸ்டாலின் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்தில் பேசும் பொழுது நம்ம அளவோடு 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதை விட்டுட்டோம். அளவோடு பெற்று வளமோடு வாழ்கன்னு இப்போ அதை சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கேயும் அந்த நிலைமை இருக்குது. இங்கே மக்கள் தொகை எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்டால் 1.4 தான். ஆந்திராவில் 1.6. 1.4ன்னு சொன்னால் 10 தம்பதிகள் வந்து எவ்வளோ, 10 தம்பதினா 20 பேர், 10 ஜோடினா 20 பேர் இருக்காங்களே, 10 ஆண் 10 பெண்ணு சேர்ந்த 20 பேர் வந்து 14 பேரை தான் பெறுறாங்க. 20 பேருடைய சந்ததி எவ்வளவு தான், 1.4னா 14 பேர், 14 புள்ளது 6 குறையுது. ஒவ்வொரு பேர் இப்போ 20 பேர் இருக்கிறவங்க அடுத்த ஜெனரேஷனில் 14 ஆயிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு 6 குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப ரீசியோ கம்மியாகிட்டு இருக்கிறது. அப்போ இதனால் என்னென்னலாம் ஏற்படும் மக்கள் தொகை குறைகிறதுனாலன்னு கேட்டால், இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிலாம் ஒதுக்குறாங்கல்ல, மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு தான் ஒதுக்குவான். ஒரு கணக்கு எடுக்கும் பொழுது இங்கே 1 கோடி பேர் குறைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, 39 சீட்டு 36 போயிடும். பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை என்னவாயிரும், உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு சார்பாக 36 தொகுதியாக மாறிக்கிறோம் உத்தேசமாக. வடநாட்டில் வந்து அவன் 50 தொகுதி இருந்தான்னா 55 தொகுதி அவனுக்கு கூடிக்கிறோம். அவனுக்கு மக்கள் தொகை பெருகிறத வச்சு எவ்வளோ ஆளுக்கு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தொகுதி நிர்ணயிப்பாங்க. அப்போ நம்ம பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த ரேஷியோ 20க்கு 14ங்கிற கணக்கில் இருப்பார்களே, ஆனால் முதியவர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜெனரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் வயசானவங்க கூடவும் இளைஞர்கள் கம்மியாக இருப்பாங்க. 20 இளைஞர் இருந்தால் 80 கிழவா இருப்பாங்க. 20 இளைஞர் இருந்தாங்கன்னா முதியவர்கள் எவ்வளோ இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இந்த 20 பேர் அவ்வளோ பேரை காப்பாற்ற நிலைமை வரும். அந்த 20க்கு 20, 20க்கு 21 அப்படி போயிட்டு இருந்தால் தான் சீராக இருக்கும். அப்போ ஜனத்தொகையில் இது ஒரு பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படும்னு யோசித்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாதிரிய மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை பெருக்குங்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, நாம் 20 நமக்கு இருக்கிறோன்னாங்க. அப்புறம் என்ன செய்யுது, 1 போதுமேன்ட்டாங்க. அப்புறம் என்ன போட்டாங்க, நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்ட்டாங்க. நாமே குழந்தையாக இருக்கோம், நமக்கு எது குழந்தைன்ட்டு ஒரு பிள்ளையே வேணான்ட்டானுங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு வந்து என்னாச்சுன்னு கடைசியில் வந்து 14 நிப்பாட்டியாச்சு. 20 பேருக்கு வந்து 14 பிள்ளை ஆக்கிவிட்டாங்க. இப்படி போச்சுன்னு வைங்க, ஜனத்தொகையில் வந்து 8 கோடி பேர் இருக்கிறவங்க ஒரு 5 கோடிக்கு வந்துடுவாங்க. ஒரு 50-100 வருஷத்தில் 5 கோடியாக குறைஞ்சிடும். மக்கள் தொகை இந்தியாவில் கூட்டிகிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் இந்தியா கூடுறதுல நமக்கு தமிழ்நாட்டுக்கு பங்கு இல்லை. தமிழ்நாடு குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அப்போ நமக்கு நிறைய பிரதிநிதித்துவம் இழக்க வேண்டி வரும். முதியவர்கள் ஜாஸ்தியாக போயிடுவாங்கன்ட்டு இப்போ காலம் கடந்து விளங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் ஒரு வேடிக்கையான ஒரு பரிதாபமான விஷயம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம்களும் இந்த பிரித்து பார்த்தாலும் இந்த கணக்கெல்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா இதே மாதிரி 20-14 தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு போட்டி அதே மாதிரி இவங்களும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. 20 பேர்னா 20 முஸ்லீம் இருந்தாங்கன்னா அடுத்து 14 முஸ்லீம் தான் இருப்பான். 20 முஸ்லீம் இருக்கிறான், அவனுடைய சந்ததிகள் தான் இருப்பாங்க, 14 தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து மக்கள் தொகையில் நம்மளும் அதிகமாக என்ன செய்கிறோம், குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது குடும்ப கட்டுப்பாடுன்னு சிலதை குறைச்சிடும் ஒன்று. அதுபோக இந்த குழந்தை பெறக்கூடிய தன்மை மக்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. இப்போ குழந்தை பெறுவதற்கு உள்ள மையங்கள் அவ்வளோ இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத ஆட்களுக்காக வேண்டி குழந்தை பெறுவதற்குன்னு வைத்தியம் பண்ணக்கூடிய மெடிக்கல் சிஸ்டங்கள் எக்கச்சக்கமாக உருவாகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் புள்ளை பெற மாட்டேங்குது. பிள்ளை பெறுவதற்குரிய ஆணிடத்துலையும் பெண்ணிடத்துலையும் பல குறைபாடுகள் வந்து அதனாலையும் பிள்ளை இல்லைங்கிற தம்பதியில் நிறைய இருக்கிறாங்க. பிள்ளை பெற உள்ளவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், ஒரு பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும், 4 பிள்ளை இருந்தால் படிக்க வைக்க முடியாது, செலவழிக்க முடியாது, இப்படின்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இப்போ அந்த 2 போதுங்கிற அளவில் இருக்கிறாங்க. 2 போதுன்னு இருக்கும்போது மொத்த பட்சம் வைக்க முறை ஒன்றா போயிடும். இதெல்லாம் கவனிக்காமல் இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் உலகத்துக்கு ஆரோக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அதை விட சின்ன அளவில் கூட இருக்கணும். 20 பேர் வந்து 21 பேரையாவது விட்டுட்டு போகணும் குறைஞ்சபட்சம். அப்படி இருந்தால் தான் இதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதியவர்கள் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வசதி அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. மனித வளம் குறைஞ்சிருச்சுனாலே என்ன நாடு பின்னுக்கு போயிடும் என்பதை வந்து இன்றைக்கு தமிழக முதல்வரும் விளங்கியிருக்கிறார், ஆந்திர முதல்வரும் விளங்கியிருக்கிறார்கள், தென்னிந்தியாவில் முதல்வர்கள்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் தீவிரமாக கடைப்பிடிச்சாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை கம்பல்சரி ஆட்டோவில் எழுதணும், காரில் எழுதணும், எந்த ஒரு வாகனத்தை பதிவு பண்ணாலும் பின்னாடி இதை எழுத சொல்லி சட்டம் போட்டாங்க. எதனால்? இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு போய்லாம் செஞ்சாங்க. அதுக்கு பரிசு வேறு, ஊக்கத்தொகை வேறு, அது வேறு, இது வேறு கொடுத்து நினைஞ்சாங்க. எப்படியாவது மக்கள் தொகையை குறைக்கணும்னு பாடுபட்டாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்க முடியலை. ஜப்பானில் இதே மாதிரி வந்து என்ன செஞ்சான், அறிவிப்புலாம் செஞ்சான். ஜப்பானில் 1.2 போச்சு. இப்போ 20 பேர் 12 பேர் தான் பெறான். அப்போ ரொம்ப கம்மியாக போன என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளை பெறுவதற்குண்டு வாரத்தில் முன்னாடி எக்ஸ்ட்ரா லீவு கொடுக்குறாங்க. ஜாலியாக தம்பதிகள் போயிட்டு வாங்க, ஆனால் பிள்ளை பெற மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டிடுச்சு. அந்த மெயின் செட் இல்லை, பெண்களுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ பின்னாடி இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. அதனால் பாரதூரமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மனிதர்கள் என்ன செய்யணும், அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் 3 பேராவது பெற்றால் தான் சரியாக வரும். 2 பேர் இருந்தார்கள்னு சொன்னால் அப்படி இருந்தால் தான் பிள்ளை பெறாதவர்கள் கணக்கெல்லாம் டேலியாகி ஒரு 2லேயே நிற்கும். இல்லைன்னு சொன்னால் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையை ஒரு பதிவாக சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.